சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், தற்போது அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகமானது நடைபெற்று வருகிறது. இது எத்தனை நாட்கள் நடைபெறவிருக்கின்றது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். திவ்யா வணக்கம். 234 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் தங்களுடைய விருப்ப மனுவை இன்று முதல் அதிமுக தலைமை கழகத்தில் வழங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த விருப்ப மனு விநியோகம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் தங்களுடைய விவரங்களை விருப்ப மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அவ்வாறு தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த விருப்ப மனுக்களை ஆட்சி மன்ற குழு கூடி வேட்பாளர்களை தேர்வு செய்யும் நடைமுறையும் அதிமுகவில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விருப்ப மனுவை அதிமுகவை சேர்ந்த தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் உட்பட பலர் தங்களுடைய தொகுதிகளில் போட்டியிட விரும்பி தங்களுடைய விருப்ப மனுக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விருப்ப மனுக்கள் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு வார காலம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் தேர்தலுக்கு 4 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் முன்னதாகவே இந்த விருப்ப மனுக்களை பெற்று அவர்கள் மூலமாக அந்த வேட்பாளர்களை கண்டறிந்து அந்த தொகுதிகளில் பணியாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன்கூட்டியே அதிமுக இந்த விருப்ப மனுவை பெறக்கூடிய நிகழ்வை தொடங்கி இருப்பதாக அக்கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பக்கூடிய நிர்வாகிகள் 15,000 ரூபாய்க்கு டிடியாக எடுத்து அதனை விருப்ப மனுவோடு சேர்த்து இணைத்து தங்களுடைய படிவங்களை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நெல்லை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடியிருக்கிறார்கள். சில வேட்பாளர்கள் உற்சாக வரவேற்போடு வந்து தங்களுடைய விருப்ப மனுக்களை பெறக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்றைய தினமே விருப்ப மனுவை பெற்று உடனுக்குடன் பூர்த்தி செய்து வழங்கி இன்றைய தினமே தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விருப்ப மனு பெறக்கூடிய நிகழ்வு என்பது அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேரில் வந்து விருப்ப மனுக்களை பெற்று அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள், அதிமுகவுக்காக தான் செய்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு, சிறைக்கு சென்ற நிகழ்வுகள், போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் அந்த விருப்ப மனுக்களில் தொகுத்து வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அதிமுக தலைமை விடுத்திருக்கிறது. அவ்வாறு பெறப்படக்கூடிய அந்த விருப்ப மனுக்களை அதிமுகவினுடைய ஆட்சி மன்ற குழு கூடி அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசித்து வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.